2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாம் பார்த்துட்டுருக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நாம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறதாங்க பார்க்க போகிறோங்க. மீனராசிக்காரருடைய இன்றைய நிலைமை என்ன? ஒரே குழப்பம், தடுமாற்றம், பழசெல்லாம் நினச்சி அப்படியே கொஞ்சம் ஆதங்கப்படுறது. அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக இருந்தவங்கள்லாம் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்களே, ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற ஏக்கம், ஒரு கோபம், அதெல்லாம் தான் இன்றைய நிலைமையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்குதுங்க. இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வருஷத்தில் மாறுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கு 10வது ராசியில் பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களால் நிறைய சாதிச்சு காட்ட முடியுங்க. முடியாதுன்னு நீங்கள் விட்டதெல்லாத்தையும் முடிப்பீங்க. அதே மாதிரி உங்களால் முன்னேற முடியுமா, உங்களால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சந்தேகமாக பார்த்துருந்தவங்க முன்னால் நீங்கள் சாதிச்சு காட்ட போகிறீங்க. இன்றைய நிலைமையில் உங்கள் ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துட்டு உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்காரு. உங்களையும் அறியாமல் ஏதாவது ஒரு உடம்புக்கு முடியாமல் போகுது, ஒரு சோர்வு களைப்பாக இருக்குது, ஒரு அலர்ஜி இருக்குது. இதெல்லாமே மே மாதம் 18ஆம் தேதி அந்த ராகு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. சின்ன சின்னதாக உடம்பு படுத்திட்டு தாங்க இருக்கும். ஆனால் பெருசாக வந்துடுமோன்னு பயந்துடாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. 7.5 சனியும் இப்போ போயின்னு இருக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக விரயச்சனி ஓடின்னு இருக்குது. மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்குள்ளார சனி பகவான் ஜென்மச்சனியாக உட்கார போகிறாருங்க. பொதுவாக மீனத்தில் சனி பகவான் உட்கார்றது பெரிய கெடுபலன்களை கொடுக்காதுங்கிறதுனால 7.5 சனியால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் 3ஆம் இடத்துல தான் முடங்கி கிடக்கிறாரு. இருந்தாலும் அவர் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்களில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. மே 14ஆம் தேதி முதல் குரு பகவான் 4வது வீட்டுக்கு மாற இருக்கிறதுனால நீங்களும் இடம் மாற வேண்டியிருக்குங்க, வீடு மாற வேண்டியிருக்குங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கு பிறகு இருக்குது. அதே மாதிரி சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் நடக்குங்க. ஏன்னா இந்த தை மாதமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தை மாதம் இதில் கூட சிலருக்கு திருமணம் முடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. செவ்வாய் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி வரைக்குமே மிதுனம், கடகம், அதாவது உங்கள் ராசிக்கு 4வது வீடு, 5வது வீடு இப்படி மாறி மாறி இருக்கிறாருங்க. ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு அவர் சாதகமாக மாறுறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து சொத்து பத்து நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்பணம் கொடுத்து முடிக்கப்படாமல் இருந்து வந்த சொத்தை மீதி பணம் கொடுத்து பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் வரைக்குமே உங்கள் ராசிக்குள்ளேயே சுக்கிரன் இருக்க போகிறார். அப்படி இருக்கிறதுனால அழகு இளமையெல்லாம் கூடும், திடீர் பணவரவு உண்டு, விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க, குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும், விலை உயர்ந்த வெளிநாட்டு வாகனங்கள் நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் ஓகோன்னு இருக்குங்க, திடீர் லாபம். சில பெரிய நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து நீங்கள் வியாபாரம் செய்து பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகி இந்த 2025ஆம் ஆண்டிலே உத்தியோகத்திலையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மகனுக்கு நல்ல இடத்துல மணமகள் அமைஞ்சு திருமணம் முடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி மகளுக்கும் திருமண வாய்ப்பு கூடி வரும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய அந்த அன்பு பாசம், அதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டு 7.5 சனியால் சில நேரம் கலக்கம் கொடுக்கும், ராகுவால் சில நேரங்களில் பயத்தை கொடுக்கும், குருவால் சில நேரங்களில் தடுமாற்றம் கொடுக்கும். ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி சில முக்கியமான
முக்கியமான கிரகங்கள் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுங்க. அதே மாதிரி இந்த 2025ஆம் ஆண்டில் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ வாராகி அம்மனை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. பஞ்சமி திதியில் மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் போய் வணங்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடைபாதையில் ஆதரவில்லாமல் வசிச்சுட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு போர்வை துணிமணி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுங்க. அதே போல் உலர் திராட்சையும் தானமாக கொடுங்க. நிச்சயமாக இந்த 2025ஆம் ஆண்டு சாதிக்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.